ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீல மாம்பழங்க. மாம்பழம் இருக்கிற வரைக்கும் விடாமல் மாம்பழத்தை சாப்பிட்றதுன்னு டெய்லி மாம்பழம் ஒன்று வாங்கி சாப்பிட்றதுங்க. அடுத்தது நண்டு ஃப்ரை, மாங்காய் ஊறுகாய், சுட சுட சாதம். அதில் நண்டு கிரேவிங்க, வித்தியாசமான ஒரு நண்டு வச்சு ஒரு கிரேவி. அடுத்தது நண்டு கால், பரங்கிக்காய், மாங்காய் போட்ட நண்டு குழம்புங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லோரும் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நண்டு குழம்பு, நண்டு வறுவல் எல்லாம் வந்து எல்லோரும் செய்கிறது தான். பட் இந்த நண்டு கிரேவி வந்து செம்ம டேஸ்டான ஒரு கிரேவிங்க. இது வந்து ப்ரான்லேயும் இதே மாதிரி கிரேவி செய்யலாங்க. சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். காலையிலே எழுந்துச்சி நண்டை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஏன்னா உடச்சி வாங்கிட்டு வந்தாச்சு, வெளியில் இருந்தால் வீணாக போய்டும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வெங்காயத்தை உரித்து அலசியிருக்கேங்க. அடுத்தது பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுறோங்க. இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாயை காம்பெல்லாம் கிள்ளிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் ரெண்டையும் கீறி வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் நல்லா நைஸாக கட் பண்ணிடலாங்க. இது 3 தான் கட் பண்ண வேண்டிய பொருள். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நல்ல வேகமாக அதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாயை கீறியாச்சா, இதே மாதிரி கீறிங்க. தக்காளியையும் கட் பண்ணிடலாம். ஒரு 1.5 தக்காளி போதும், புளி ஊற்றுறோம், அதனால் 1.5 தக்காளி போதும். நம்ம தக்காளி வெங்காயம் நிறைய சேர்க்க எண்ணெய் வந்து அது வதங்கிறதுக்கு நிறைய சேர்க்கணும். கொஞ்சம் அளவாக நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்தோன்னா அது வதங்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு நார்மலாக சேர்த்தா போதும். அப்புறம் இந்த நண்டு காலை வந்து இந்த மாதிரி கல்லை வச்சு ஒரு தட்டு தட்டி குழம்புல போட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படி உடச்சிங்கனாலே அது கலண்டு வந்துடும். இல்லைன்னா வாயில் வச்சு கடித்து வாயெல்லாம் கிழித்து நண்டு சாப்பிட்ற அன்றைக்கி வாயெல்லாம் எரியுங்க. அப்படியெல்லாம் உடச்சி போட மாட்டாங்க. இப்போ ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து ஒரு தட்டு தட்டி போட்டுருவேங்க. அது வந்து லைட்டாக விரிசல் விட்டுரும். நம்ம ஈஸியாக வந்து நம்ம சாப்பிட்றப்ப உடச்சி அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா 2ஆக கலந்து வந்துடும். நல்ல நண்டாக இருந்தால் ஈஸியாக சாப்பிட்றலாம். வாயில் கடிக்கிற வேலையே இருக்காது, வாய் புண்ணாகாது, வாய் எரியாது. நண்டு சாப்பிட்றது ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா. இதை வந்து 2-3 தடவை அலசி எடுத்துங்க. அலசிட்டு வந்து மேலால் அள்ளி வைங்க. ஏன்னா அடியில் சில சமயம் மண் இருக்கும் நண்டில். அதனால் மேலால் அள்ளி தட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது குழம்பு வைக்கலாங்க. எண்ணெய் சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவடகமும் வெந்தயம் தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கலாங்க. கேமராவை இந்த சைடு வச்சுட்டேன், அதனால் கையை எப்போ பாரு வந்து மறைக்குது. அது கவனிக்காமல் விட்டுட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் இப்படியே எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம 2 காய் நறுக்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாங்காயை வந்து கொட்டையோடு நறுக்கிறது இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது முத்திடுச்சு இப்போலாம் நீல மாங்காய். அதனால் இந்த மாதிரி வெட்டி தாங்க 2ஆக வெட்டி குழம்புல போடுறேன். அப்புறம் ஒட்டு மாங்காய் இருந்துச்சு, போய் ஒரே ஒரு மாங்காய் எடுத்து விலையை கேட்டால் 100 ரூபா ஒட்டு மாங்காயம். அரை கிலோ 100 ரூபா, கிலோ 200 ரூபாயாம். சரி, இந்த நீல மாங்காயே போட்டலான்னு சொல்லிட்டு மாங்காயே வாங்கலைங்க. அப்புறம் எப்போவுமே வந்து நண்டுக்கு வந்து பரங்கிக்காய் போட்டால் இந்த மாதிரி பழம் வேறு வழி இல்லை, இங்கெல்லாம் இப்படி தான் கிடைக்கிது. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக பரங்கிக்காய் பிஞ்சு கிடைக்கும். அதை வந்து குழம்புல போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நண்டு குழம்புக்கு பரங்கிக்காவும், இறால் குழம்புக்கு சுரைக்காவும் போட்டால் செம்மையாக இருக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து மூடி வச்சாதாங்க தக்காளி வதங்குது, இல்லைன்னா வதங்கவே மாட்டேங்குது. அதனால் மூடி வச்சு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்பயும் பாருங்கள் தக்காளி எப்படி மிஷின்ஸாக கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மூடிட்டோன்னா. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் ஓப்பன் பண்ணிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட போகிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். நண்டு குழம்புக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். மீன் குழம்பு மாதிரி 1க்கு 1 சேர்க்க வேண்டாம், 1க்கு 2 மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா தாங்க இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா சவக்கட்டும். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம்
நண்டு கால்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து ஒரு பரட்டி விட்டுங்க. எப்போவுமே நான் இப்படி தான் சமையல் செய்வேன். நண்டை ஃபுல்லாக போட்டு செய்யவே மாட்டேன். காலெல்லாம் குழம்பு வச்சுட்டு அந்த சென்டர் பார்ட்டு உடம்பு வந்து வறுவல் செஞ்சுருவாங்க. வறுவல்லையும் ஒரு கிரேவி செஞ்சு எடுத்துருவாங்க. இப்போ இதை ஒரு லைட்டாக பரட்டிட்டு இதில் புளியை கரைச்சி ஊற்றிடலாங்க. புளி வந்து நல்லா தாராளமாக ஊற்றலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நண்டு குழம்புல வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் அந்த நண்டு இழுத்து கெட்டியாகிடும் குழம்பு. அதனால் நல்லா புளி கரைச்சி ஊற்றுங்க. இப்போ பரங்கிக்காவும் அதோட வேகட்டும். அதனால் பரங்கிக்காவும் அதில் போட்டாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. தேங்காய் சோம்பு அரைக்கணும். அதை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் தேங்காய். அதனால் எடுத்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இன்னும் சூடு வரலை. இதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கரண்டி அதில் போட்டாச்சுங்க. தேங்காய் சோம்பு அரைச்சதை ஒரு கரண்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மாங்காயும் அதில் சேர்த்துட்டேன். காமிக்கலையா உங்களுக்கு? ஆமாம், மாங்காய் சேர்த்ததை காட்டலை. மாங்காயும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு அங்கே பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு. சட்டியை மாற்றிட்டேன். ஏன்னா சின்ன சட்டியில் 6 துண்டு நண்டு துண்டு தானே, அதனால் வறுக்கிறதுக்கு சின்ன சட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பெரிய சட்டியில் குழம்பு மாற்றிட்டேங்க. மாங்காய் பரங்கிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேங்க. ஏன்னா ஒரே எண்ணெயை சேர்க்குறதுக்கு 2 எண்ணெயை சேர்த்தோம்னா அது நல்லது அப்படின்னு எனக்கு யாரோ சொன்னாங்க. அதனால் எண்ணெயை சேர்த்து அதில் சோம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்திலே நிற்கிறப்ப வதங்காது. ஒரு 2 நிமிஷம் அந்தண்டை போய்ட்டு வாங்களேன், கருகி போய்டும். அது எப்போவுமே அப்படி தான். பாலை பக்கத்தில் நிற்கிறப்ப பொங்கவே பொங்காது. அந்தண்டை போய்ட்டு வந்தோம்னா டபக்குன்னு பொங்கி ஊற்றிடும். அந்த கதை தாங்க. இப்போ வந்து தக்காளியை நல்லா போட்டு வதக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ இந்த உடம்பு பார்ட்டு 3 நண்டு தாங்க 1 கிலோவுக்கு நினைச்சு 6 துண்டு 2 வெட்டியாச்சு. 6 துண்டையும் போட்டு ஒரு பரட்டிக்கலாங்க. பரட்டிட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து நண்டு அப்படியே சிலர் பரட்டி எடுப்பாங்க. பட் எனக்கு வந்து தண்ணியில் கொஞ்ச நாளையாவது வெந்தால் தான் எனக்கு அது வெந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்ததுக்கப்புறம் மீதி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பை எல்லாத்தையுமே இதில் மிக்சியும் அலசி இதில் ஊற்றிடலாங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கேமரா வந்த சைடு வச்சு கை மறைச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சா சமையல் வீடியோ எடுத்து. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ எடுக்கவும் கேமராவை இந்த சைடு வச்சுட்டேன். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வச்சுருக்கணும். கொத்தமல்லி தலையை தூவிட்டு இது வந்து வறுவல்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கிரேவி மாதிரி இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து இதில் இருக்கிற கிரேவியெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நண்டை தள்ளி விட்டுட்டு சென்டரில் அப்படியே கிரேவியை மட்டும் எடுத்துருங்க. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவியை எடுத்துடுவோம். போதும், இது வந்து ஒரு அளவாக எடுத்து போட்டு சாப்பிட்டா போதும். அப்புறம் இப்போ வந்து இதில் உள்ள காரம் உப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் எண்ணெய், உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டுங்க. போட்டு இப்போ பரட்டி விட்டு லைட்டாக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுருந்திங்கன்னா நண்டு வறுவல் ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இறால்லையும் இதே மாதிரி எடுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி இதே மாதிரி கிரேவி எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டவங்க நிறைய பேர் இந்த கிரேவிக்கு அடிமைன்னே சொல்லலாம். இந்த கிரேவி செஞ்சு வச்சா அப்படி சாப்பிடுவாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து 3 டிஷ் செஞ்சிட்டோம். நண்டு வறுவல், நண்டு குழம்பு, நண்டு கிரேவி.
சூப்பர் நண்டுங்க. எப்படி வருது பாருங்கள், அப்படியே துண்டாக அப்படியே சதையாக இருக்குங்க. நல்ல நண்டு. இது வந்து கிரேவிங்க. இந்த பக்கம் இருக்கிறது குழம்பு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த நண்டு காலை உடச்சி போட்டதால் எப்படி டக்குன்னு உடஞ்சி வருதுன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.